போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு 2446 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். விவரங்கள். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதிய தொகை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நிதியை ஒதுக்கீடு செய்து வருகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு அரசு இன்றைய தினம் சுமார் 2444 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பித்துள்ளது. போக்குவரத்து கழகங்களை பொறுத்தவரையில் இந்த போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் ஓய்வூதியர்களுக்கு தொடர்ந்து அந்த ஓய்வூதிய தொகையானது வழங்கப்படாமல் இருந்தது. அதன்படி 2024 முதல் 26 வரை விருப்ப ஓய்வு பெற்ற பணியாளர்கள் என்று மொத்தம் 6867 பணியாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை விடுவிப்பு, ஒப்படைப்பு தொகை மொத்தம் தொகையாக மற்றும் 2446 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. இதில் பார்த்தோம் என்றால் மாநகர போக்குவரத்து கழகம், அரசு விரைவு போக்குவரத்து கழகம், விழுப்புரம் கோட்டம் உள்ள அனைத்து கோட்ட பணியாளர்களுக்கும் இந்த நிதியை வழங்கும் வகையில் இந்த 2446 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு 2446 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.